கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வேளாங்கண்ணி உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் கேட்டரிங் சர்வீஸ் மூலம் நேரடியாகவும் ஆர்டரின் பெயரிலும் சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகள் மிகவும் சுவையாக சுகாதாரமான முறையில் செய்து தரப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7695814769 மற்றும் 9943962227. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பெரியார் பெண்களுக்காண்டி நிறைய போராடினாரு. பெண்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்காண்டியுமே போராடினாரு. எல்லாருமே சமம்ன்றதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல 3 பசங்க ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கணும். பொண்ணு படிச்சா அந்த அந்த பெரியார் குடும்பம் ரொம்ப பக்தி உள்ள குடும்பம். அவங்க அம்மா ரொம்ப அளவுக்கு மேல பக்தி. அவங்க பெரிய பணக்காரங்க. அவங்க வீட்டுக்கு தினம் அவ்வளோ சாமியார் அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரியார் சின்ன பிள்ளையா இருக்க கேள்வி கேட்பாரு. இந்த மாசம் போட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க பட்டை போட்டவங்க மோசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டை போட்டவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த லாபம் போட்டவங்க அவங்கெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நினைச்சாரு சரி எல்லாமே மோசம் தான் போல நினைச்சிட்டாரு. அப்புறமேல ஜாதி ஒழியணும்னு சொன்னார். எல்லாரும் சமம்னு சொன்னார். அது ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்கன்னா, இந்த வர்ணாசிரம தர்மம் கடவுளே படைச்சது. கடவுள் சொன்னாரோ நான் தான் இந்த 4 வர்ணத்தையும் படைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ப்பனர்கள் மட்டும்தான் கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் பேசலாம், பூஜை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஜாதியை ஒழிக்கணும்னா என்ன பண்றதுன்னா முதல்ல இந்த கோவில், இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் ஒழிக்கணும். கடைசியா எங்க போய் ஒழிஞ்சுக்கிறாங்க எல்லாரும் பார்த்தா கடவுள். உலகத்துல எத்தனை கடவுள் இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுள். என் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் மட்டும் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இவர் சொன்னாரு எல்லா கடவுளுமே பொய், எல்லா கடவுளுமே கடவுளே எல்லாரும் மனசு எல்லாரும் சமம். புரியுதா? சரி, நீங்க உட்காந்து நல்ல சத்தமா வணக்கம் என்று. வணக்கம், என் பெயர் ஆர் ராஜலட்சுமி. திருக்குறள் சொன்னா திருக்குறள் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுங்க. மனத்துக்கண் மாசுனன் ஆதவ் அனைத்தரன் ஆகுல நீர அப்படின்னா மனசுல தூய்மையா இருக்கணும். மனசுல தூய்மை இல்லைன்னு சொல்லி மற்றதெல்லாம் நான் பெரிய ஆளு, நான் படித்தவன், பணக்காரன் அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் சும்மா வேஷம். மனசுல பொய் இல்லாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? சரி, பெரியார் பத்தி சொல்லுங்க. இந்த பெரியார் பத்தி என்ன தெரியும்? தெரியாதா? சரி, பெரியார் ஜாதி ஒழியணும், ஜாதி ஒழிப்புக்காக போராடினார். எல்லா ஜாதி ஒழிச்சுட்டு எல்லாம் ஜாதி ஒழிப்புக்காக போராடினார். எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ எங்கிட்ட ஒரு கேள்வி கேள்வி. என்ன கேள்வி? சத்தமாக கேள்வி. என்ன கேள்வினாலும் கேட்கலாம். நேரம் சொல்லு. பள்ளிக்கூடத்துல சும்மா பேசுற மாதிரி கேள்வி. அது நாங்க எப்படி படிச்சோம்னா என்ன அந்த மாதிரி படிச்சப்போ என்ன படிக்கல. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே தனலட்சுமி. திருக்குறள் சொல்லுங்க. முயற்சி
உச்சநீதிமன்றத்தோட முன்னாடி வந்து அது குடிதண்ணீர் வச்சாரு, குடிதண்ணீர் டேங்க், குடிக்கிற தண்ணி டேங்க் இப்போ கட்டினாரு. இப்போ கட்டாது இன்னும் வேலை செய்யணும். ஒரு ஈரோட்டுக்கு குடிதண்ணீர் வசதி செய்தார். ஈரோட்டுக்கு குடித்தண்ணி வசதி செய்தார். செய்தாரு. பெரியார் தண்ணி. கேளு, என்ன சொல்றீங்க? நீங்க எங்க படிச்சீங்க? என்ன கேளு? அர்த்தமா கேளு. நீங்க என்ன சார் படிச்சீங்க? நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில படித்தேன். இவங்களும் அங்கதான் படிச்சாங்க. 2 பேரும் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில படிச்சாங்க. பாடத்தெல்லாம் கணக்கு தான் பிடிக்கும். ஆனா நான் டாக்டர் ஆகிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அருமை. சொல்லு. தந்தை பெரியார் பத்தி ஏதாவது சொல்லு. வெரி குட். எத்தனை மார்க்கா? அவங்க என்னோட நிறைய மார்க் வாங்கினாங்க. நான் வந்து 500க்கு 385 தான் வாங்கினேன். ஐயோ 410 அவங்க 500. வெரி குட். என் பேரு எஸ் கிருஷ்ணவேணி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு அனைத்து சொல்லு. அன்பு பேசுமா? அயர்ந்து சார்புடையது. இங்கே ஒரு ஸ்டில் எடுத்துங்க. தந்தை பெரியார் பத்தி ஏதாவது எலி வந்து கடிச்சிடும். எலி வந்து கடிச்சிட்டா உடம்புல விஷம் மாதிரி பரவி செத்துவாங்க. லங் இன்ஃபெக்ஷன் வரும், எல்லா இடத்துலையும் பரவிடும். அதனால அது வந்து பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி செத்து போனப்ப நிறைய பேர் அப்படி செத்து கிடந்தாங்க. எல்லாரும் பயந்தாங்க. படங்களை எல்லாம் பெரியார் தைரியமா போய் அந்த படங்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் புதைக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. எல்லாரும் பயப்படாங்க. அவர் குளிக்கலாம் போனாலும் அப்புறம் மொத்தமெல்லாம் வந்தாங்க. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சார்பு அன்புடைய பல செய்தி நானும் உலகில் பங்கு அறிந்து அருள்
சத்தமா பேசுறது என்ன படிச்சாரு அடுத்தது சுமார் கொடுக்க யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. நீங்க கொஞ்சம் சத்தமா வந்து சத்தமா தெரியாது வெரி குட். பெரியார் வந்து என்ன தெரியும்? பெரியார் அப்படி வீரமணி பெரியார் அப்படி என்ன தெரியும்? யார் கட்டினது? எதுக்கா குழந்தைகள் படிக்கிறதுக்கா, பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கா? ஏதாவது ஒரு கேள்வி பெரியார் பத்தி கேட்கலாம். பெரியார் பத்தி என்ன படிச்சிருக்காங்க? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜாஸ்மியா. சூப்பர். கட்டணைக்கு ஒரு மனநிலை வாழ்ந்ததுக்கு கட்டணைக்கு ஒரு அறிவு. பெரியார் வந்து ஜாதி ஒழிப்பிற்கு போராட்டாரு. தந்தை பெரியார் பத்தி சொல்லுங்க. பெரியார் வந்துட்டு நமக்காகவும் ஆண்களுக்காகவும் போராடினாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்காக படிக்கணும் ஸ்கூல்லாம் கட்டியிருக்காங்க. காலேஜ் கூட கட்டினாங்க. காலேஜும் கட்டினாங்க. ஏதாவது கேள்வி? பெரியார் பெரியார் எந்த இடத்துல பிறந்தார் யாருக்கு தெரியும்? ஈரோடு. ஓகே. வணக்கம். என் பேர் கே தேவஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சரி, பெரியார் பத்தி ஏதாவது கேளுங்க. பெரியார் வந்து பெண்கள் பற்றி சொல்றாரு. சொன்னதே சொல்லக்கூடாது, வேற ஏதாவது சொல்லணும். பெரியார் வைக்கத்துல போராடலா, எதுக்காக போராடலா? எல்லாரும் பாதையில நடக்கிறதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு போராடலா. சரி, ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. இந்த மைக்க போட்டாங்க. வெரி குட். அடுத்தது வாங்க. இது சரியா இருக்கா? நல்லா நல்லா சத்தமா பேசுவாங்க. வச்சுக்கிட்டு பக்கத்துல அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் மோனிஷா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அகர முகர எழுத்தெல்லாம் மாதுரவும் வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. கற்க கஸ்குடன் இந்த படி சத்தமா படி, நல்லா சத்தமா படி. ஏன் என்ப எண்ணெய் என்னென்ப எண்ணெய் ஏனை எழுதிய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயருக்கு. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயருக்கு. சரி, தந்தை பெரியார், ஆசிரியர் வீரமணி எல்லாம் பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க. தந்தை பெரியார் வந்து எழுத்து எல்லாம் சொன்னா தெரியுமா? இந்த லை கும்பகோணம் எழுத்தெல்லாம் யார் மாத்தினது? தந்தை பெரியார் தமிழ் எழுத்துதான் மாற்றினார். எளிமையா எழுதுறதுக்காக எழுத்தை மாற்றினார். சரிங்களா? ஒரு கேள்வி உங்களுக்கு விடுகதை கேட்குது. இவங்களுக்கு நான் விடுகதை கேட்க போறேன்.
பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை வெள்ளை முத்துக்கள். முத்துக்களா? இது பட்டாணியா? தப்பு. வெண்டிக்காய். வெண்டைக்காவா? ரைட். பொதுக்கல்விகளை பெரியார் பத்தி மத்தபடி ஏதாவது கேளுங்க. பொதுக்கல்வி சரி, பெரியார் பத்தி கேளுங்க. இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி கேளுங்க. நல்லா பாய்ச்சி பேசுங்க. நீங்க தான் வின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து மலையில இருந்து ஓடி வந்தாங்களா, அங்கனக்க சின்ன ஒரு பெட்டி கடை இருந்துச்சு. அங்க இருந்து என்ன வாங்குவாங்க? ஓடி வந்தா என்ன வாங்குவாங்க? பெட்டி கடை இல்லையா? மழை பெய்யுதா? கூட வாங்குவாங்களா? மூச்சு வாங்குவாங்க. மூச்சு வாங்குவாங்க. அடுத்தது கையில வச்சுட்டு நல்லா சத்தமா பேசணும். சத்தம். என் பேர் டி ஐசையா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தக்கா தகவல் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும். என்னது? தக்கா தகவல் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும். தக்கா தகவலால் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அப்படி நல்லா சொல்லணும். சும்மா சொல்லக்கூடாது. நல்லா சொல்லணும். ஓகே, சரி. இப்ப தந்தை பெரியார் பத்தி என்ன தெரியும்? ஆசிரியர் பத்தி என்ன தெரியும்? சொல்லு. தந்தை பெரியார் சண்டை போட்டு போராடினாரா, சண்டை போடாம போராடினாரா? சண்டை போடாம போராடினார். அதுக்காக பல முறை சிறைக்கு சென்றார். சரி, இப்ப எல்லாம் கேள்வி கேட்கணும். கேள்வி எதுனாலும் டக்குன்னு கேட்கணும். நேரமா கேள்வி எதுவும் கேட்கணும். பிள்ளைங்க கேள்வி தயார் பண்ணிட்டு வரணும். இங்க வரப்ப கேள்வி டக்குன்னு வரணும். சொல்லு. பெரியார் முதல்ல காங்கிரஸ்ல தான் போராடினார். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார். சரியா? வணக்கம், என் பெயர் ரா ஹரிஷ்லா. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. எல்லாத்துக்கும் தெரியுமா? தந்தை பெரியார் பெரியார் வந்து தமிழ்நாட்டிலே முக்கிய சீர்திருத்தவாதி. அவர் வந்து ஜாதி மதம் தான் ஒழிச்சாரு. ஜாதி ஒழிக்கணும். ஜாதி மதங்கள் எல்லாம் ஒழிச்சிருக்காங்க. சரி சரி, வெரி குட். கேள்வி கேளுங்க. டக்குன்னு ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ இது வந்து வருக வருகன்னு எழுதியிருந்தாங்க. அது வந்து எழுதுறப்ப நான் வருக வருகன்னு எழுதுறேன்னு சொன்னேன். வெல்கம்னு எழுதுறேன்னு சொன்னேன். அதுக்கு வந்து வெல்கம் தான் எழுதக்கூடாது, இது வருக வருகன்னு தான் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது, தமிழ்ல எழுதணும்? அது ஏன் இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது, தமிழ்ல எழுதணும்? இந்த மாதிரி எல்லாரும் கேளுங்க. கேள்வி கேட்டாங்க. ஏன் வெல்கம்னு இங்கிலீஷ்ல எழுதணும், ஏன் வருக வருகன்னு தமிழ்ல எழுதக்கூடாது, தமிழ்ல எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல எழுதலாமா, தமிழ்ல எழுதலாமா? இங்கிலீஷ் எல்லாம் கை தூக்குங்க, தமிழ்லாம் கை தூக்குங்க. தெரியுதா ஏன் எழுதுனாங்கன்னு? நான் எதுக்கு நிறைய பேர் கை தூக்குறாங்க? நம்ம எங்க இருக்கோம்? இங்கிலீஷ் நாட்டில் இருக்கோமா, எந்த நாட்டில் இருக்கோம்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். அதனால நம்ம தமிழை பேசி பழகி போற்றி படிக்கணும். சரியா? சரி, அடுத்தது ஒரு நிமிஷம். சரியா? அது ரொம்ப பெருமையா ஐயா சொல்ல மாட்டாரு, வீரமணி ஐயா சொல்லுவார். மேடைகள்ல வீரமணி ஐயா சொல்லுவார். அப்படியேப்பட்டவங்க உங்கள்கிட்ட குழந்தைகள் மாதிரி பேசுறாங்க. இப்ப நீங்க இதன் மூலமா என்ன இந்த கலந்துரையாடல அவங்களும் எதிர்பார்க்கறாங்க உங்களுக்கும் நடக்கணும்னா, நீங்க இங்க வந்து இப்ப ஒரு திருக்குறள், நம்ம தமிழுடைய அடிப்படையா இருக்கிற வள்ளுவர் இயற்றிய திருக்குறள்ல இருந்து ஒரு திருக்குறளும், அடுத்து பெரியாரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய உயிர் மூச்சு பெரியார். ஓகேவா?
அந்த பெரியார் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு வரியில சொல்லணும். சொல்லிட்டு அடுத்து கேள்வி கேளுங்க. ஏற்கனவே கேட்ட கேள்வியை நீங்க கேட்க கூடாது. நீங்க என்ன 10th மார்க் எடுத்தீங்க, ஒரு பொண்ணு கேட்டுடுச்சு, 2 பேருமே சொல்லிட்டாங்க. எங்க படிச்சீங்க அதுவும் சொல்லிட்டாங்க. எங்க படிச்சாங்க? மெடிக்கல் காலேஜ் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில படிச்சுட்டாங்க. ஸ்பெசிபிக்கா கேட்டா பள்ளி எங்க படிச்சீங்க, பக்ஸ்ல. அந்த மாதிரி குறிப்பிட்டு கேட்கணும். ஒருத்தர் கேட்ட கேள்வி இன்னொருத்தர் கேட்க கூடாது. இதன் மூலமா இவங்களோட அனுபவத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐயா நீங்க ஏன் இவ்வளவு பெரிய டாக்டர், நீங்க ஏன் நம்ம எல்லாரும் மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழாம இப்படி பெரியார்னு உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் இப்ப நீங்க எல்லாமே அவங்க பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க, மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை 2 பேருமே வாழ்ந்துட்டாங்க. இப்ப எங்க இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுல பிறந்தவங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆகுறாங்க. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டீங்க. இப்ப திரும்பவும் நீங்க உங்களுடைய இறுதி காலத்திலையும் கூட இன்னும் பெரியாரையே பற்றிட்டு இருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கேட்கணும். அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கணும். கேட்ட கேள்வியை யாரும் கேட்க கூடாது. புரியுதா? அதே மாதிரி துணிச்சலாம் இங்க பேசுறேன். நீங்க படிக்கிற இடம் எந்த இடம்? பெரியார். இன்னொரு பேரு நாகம்மை. நாகம்மையோட வரலாறு தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியாதா? ஐயா சொல்லுவாரு, கேட்டு தெரிஞ்சுங்க. அப்ப நாகம்மையினுடைய பெயர் தாங்கி இந்த இல்லத்துல இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? இன்னொரு நாகம்மையா இருக்கணும். இடையூறுக்கு மன்னிக்கணும். நல்லா பேசிட்டாரு பாத்தீங்களா? கைத்தறி ஜம்முன்னு. இப்ப கைத்தட்டினா பத்தாது, அவர் சொன்னதை கேட்கணும். சரியா? இப்ப யார் அடுத்தாப்புல யார் வர்றது? வாங்க வா. அவர் சொன்ன என் பேர் ஆர் புவனா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி கண்ணுடையார் என்பவர் கற்றேர் முகத்து 2 உன்னுடையார் கல்ல தவர். எல்லாரும் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து 2 உன்னுடையார் அல்லாதவர். சரி, இப்ப தந்தை பெரியார் பத்தி பக்கத்துல தந்தை பெரியார் பெரிய செல்வந்தராக இருந்தும் எளிமையாக கதரெல்லாம் தோல்ல போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் விட்டார். ஏன்னா காங்கிரஸ் அந்த காலத்துல காந்தியார் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக போய் வீடு வீடா போய் சொன்னார். என்ன சொன்னாரு? எனக்கு வெக்கம் கிடையாது, இந்த தூக்கிட்டு போற கனமென்னா இருக்கே தவிர நம்மளை தூக்கிட்டு போனா நீங்க எல்லாம் தூக்கிட்டு போவீங்களா? வெக்கம் பண்ணுவீங்கள? அவர் வெக்கமெல்லாம் இல்லைட்டாரு. அந்த மாதிரி பாடுபட்டார். சரியா? சரி, இப்பதான் கேள்வி கேள்வி கேட்டு சீக்கிரம் கேட்கணும். எனக்கு பயமா இருக்கு. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? திருச்சி பக்கத்துல தான் ஒரு கிராமம். அது பேர் நடராஜபுரம். அவங்க பிறந்தது நடராஜபுரம்னு இங்க இருந்து பக்கத்துல ஒரு கிராமம். நான் பிறந்தது பிச்சாண்டார் கோயில்னு ஒரு கிராமம். இல்ல, அந்த கிராமத்துல பிறந்துட்டு படிச்சு அப்புறம் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இப்ப எங்க இருக்கோம்? அமெரிக்காவில். நீங்களும் நல்லா படிச்சீங்கன்னா உலகத்துல எங்க வேணாலும் போகலாம். உலகத்துல எங்க வேணாலும் போகலாம். யார் யாரு நல்லா படிக்க போறீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. நல்லா படிக்கணும். சரி, போய் உட்காருமா. அடுத்தது மாமா. இந்த மாதிரி நல்லா சுத்தமா பேசணும். கூப்பிட்டு யாரும் பேசக்கூடாது. இந்த மாதிரி கூப்பிட்டு யாரும் பேசக்கூடாது. வணக்கம், என் பெயர் டி விசாலாட்சி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்ந்தவர் தற்று. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்ந்தவர் தற்று. தந்தை பெரியார் அவர்கள் சமத்துவம், சிந்தனை, பகுத்தறிவுக்காக போராடினார். ஐயா 3 யானை இருந்துச்சான்.
3 யானையில வந்து இந்த விடுதலையெல்லாம் வேண்டாம். விடுதலை, பெரியார் இயக்கம், பெண்கள், அதை பத்தி எது ஒண்ணு. அந்த காலத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? அடுப்பு ஊதும் பெண்களுக்கு என்ன சொன்னாங்க? அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்குனாங்க. அது தந்தை பெரியார் என்ன சொன்னாரு? கரண்டியை தூக்கி போட்டுட்டு எல்லாம் எல்லாரும் பட்டியல் போங்க அப்படின்னு சொன்னார். சரியா? புத்தகத்தை எடுங்க. சரியா? அடுத்தது
தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? பெரியார் அவர் வந்து பெரிய பணக்காரர், எல்லா வசதிகளும் இருந்துச்சு. ஆனாலும் அவரோட கூட இருந்தவங்க எல்லாரும் சமமா இருக்கணும். கண்ணு முன்னாடி பார்த்தாரு. கண்ணு முன்னாடி என்ன பார்த்தாரு? எல்லா அநியாயத்தையும் பார்த்தாரு. தொடக்கூடாது, தொட்டா என்ன தீட்டு, பார்த்தாலே தீட்டுலாம் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அநியாயம். துண்டை வந்து தோல்ல போட்டுட்டு போகக்கூடாது. துண்டை எங்க கட்டிக்கணும்? இடுப்புல கட்டிக்கணும். இதெல்லாம் பார்த்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக தான் போராடினார். எத்தனை வயசு வரைக்கும் போராடினாரு? 95 வயசு வரைக்கும் போராடினார். அடுத்தது இனிய காலை வணக்கம். என் பெயர் கே வீரம்மாள். நான் பெரியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12th படிக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம் எல்லாம் சொல்லுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படி சொல்லணும். சும்மா மந்திரம் மாதிரி பெற்றாங்க. தந்தை பெரியார் நாமியார் குழந்தைகளும் பெண்கள் படிக்கணும்னு ஸ்கூலு காலேஜ்னு என்ன கட்டி வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் படிப்பாரு, எப்ப பார்த்தாலும் எழுதிட்டே இருப்பாரு. நிறைய நடத்தினாரு, பத்திரிகை நடத்தினாரு. சார், தந்தை பெரியார் பெண்களுக்கு செய்த பணிகள் என்ன சார்? இந்த மாதிரி எல்லாம் கேளுங்க. தந்தை பெரியார் பெண்களுக்கு செய்த பணி என்ன? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. தந்தை பெரியார் பெண்களுக்கு என்ன செய்தார்? யாருக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. முதல்ல அடுப்பு ஊதுறத விட்டு என்ன பண்ணணும்னு சொன்னாரு. அடுத்தாப்புல ஆண்களுக்கு பெண்கள் சமமா போலீஸ்காரர் ஆகணும், ஆர்மிக்கு போகணும், ஏரோப்ளேன் ஓட்டணும் எல்லாம் சொன்னார். அந்த காலத்தில், எந்த காலத்தில், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அந்த காலத்தில் 150 வருஷம் அப்போவே சொன்னார். அந்த மாதிரி பெண்கள் வந்து ஒருத்தர் கேட்டார், ரொம்ப பெரிய அறிஞர் ஒருத்தர், சந்திரசேகர் அப்படின்ட்டு பெரிய அறிஞர். அவர் தான் அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது அதெல்லாம் வந்து சொன்னார் சார். அவர் வந்து பெரியார்கிட்ட கேட்டார், நீங்கள் பெண்கள் உரிமைன்னு சொல்கிறீங்களே, என்னதான் உரிமை வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பெரியார் என்ன பதில் சொன்னார்? பெரியார் மாதிரியே சொல்லட்டுமா? எல்லாம் கேள்வி. பெரியார் என்ன சொன்னாலும் பெரியார் மாதிரியே சொல்கிறான். அதெல்லாம் ரொம்ப வேணாங்க. ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அது இருந்தா போதுங்க. என்ன சொன்னாரு? ஆண்களுக்கு அதை சொன்னதே அவர் கேட்டுட்டு சிரிச்சிட்டாரு. இவ்வளவு எளிமையா யாருமே இதுவரையும் சொன்னதில்லை அப்படின்னாரு. சரியா? அடுத்தது திருக்குறள் சொல்லுங்க. சரியா சொல்லுங்க. சரியா சொல்லலாம். பூரா திருக்குறள் தெரியுமா? சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரி, பெரியார் பற்றி சொல்லுங்க. சீக்கிரம் பக்கத்தில் சொல்லுங்க.
பெரியார் எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? தந்தை பெரியார் எதுக்காக சிறைக்கு சென்றார்னு எத்தனையோ முறை சிறைக்கு சென்றார். வைக்கத்தில் ஒரு வக்கீல் வந்து தெருவில் நடந்து போனார் அப்படிங்கிறதுக்காக அடித்து உதைச்சாங்க. ஏன்னா அந்த தெரு கோயில் பக்கத்தில் இருந்துச்சு, அதில் நடக்கக்கூடாது, கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்க தான் நடக்கணும், அதான் வைக்கம் போராட்டம். அதுக்காக ஜெயிலுக்கு அந்த ஜெயிலில் எப்படி தெரியுமா இருந்தாங்க? தந்தை பெரியார் என்ன தெரியுமா பண்ணாங்க? பெரியார் படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதில் சத்யராஜ் நடிச்சிருப்பார் பெரியார் மாதிரி. கையில் இரும்பு வழங்கு, இரும்பு காலில் இரும்பு வழங்கு, கைக்கும் காலுக்கும் நடுப்புற இரும்பு செயின், நல்ல கனமான இரும்பு. சத்யராஜ் அதையே போட்டுக்கிட்டு நடிக்கணும்னு நடித்தார். அவர் இளைஞர், அந்த காலத்தில் பெரியார் வயசானவர். அதை போட்டுக்கிட்டு நடிகர் சத்யராஜே சொல்கிறார், அவ்வளோ கனமாக இருந்துச்சு, இதை மாட்டிக்கிட்டு எப்படி தான் அவர் இருந்தாரோ தெரியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி பல முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஒரு தடவை பெல்லாரி ஜெயிலுக்கு போனார், இந்தி எதிர்ப்புக்காக ஜெயிலுக்கு போனார், சட்ட எதிர்ப்புக்காக ஜெயிலுக்கு போனார். நிறைய போராட்டங்கள் பண்ணி ஒன்றுக்கும் அரசாங்கத்தில் அவரை ஜெயிலில் போடுவாங்க, அதுக்காக போனார். சரியா? அடுத்தது. என் பேர் பி ஜெயசுபாஷினி. நான் 10th படிக்கிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பெரியார் பிறந்த டேட் வந்து February 23, 1873. இல்ல, தப்பு. யாருக்கு தெரியும் பெரியார் பிறந்த நாள்? யாருக்கு தெரியும்? செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 என்ன சொல்லுங்க? செப்டம்பர் 17 நீங்க பெரியார் நேர்ல பாத்திருக்கீங்களா? நீங்க எப்படி இந்த ஏதாவது ஹெட்டா நீங்கள் பெரியாரை நேராக பார்த்துருக்கீங்களா? நிறைய தரம் பார்த்துருக்கேன். 4-5 தரத்துக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்து பேசியிருந்திருக்கேன். ரொம்ப மரியாதை. யார் வந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவார்? சின்ன பிள்ளையா இருந்தால் கூட என்ன தெரியுமா சொல்லுவார்? வாங்க வாங்க உட்காருங்க பாரு, வாங்க வாங்க. வேறு யாராவது சொல்லுவாங்க அப்படி? அவ்வளோ மரியாதை பேசுவார். நல்லா கேள்வி கேட்பார். நம்ம கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லுவார். நான் வந்து உங்களை மாதிரி இருக்கப்ப உயர்நிலை பள்ளியில் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கப்ப இங்கே வந்து கேக்கு விற்கும், 25 பைசாவுக்கு வின்சென்ட் கேக்குன்னு, சின்ன கேக்கு. அதுவும் 2 மலை வாழைப்பழமும் வாங்கிட்டு போய் பெரியார் மாளிகையில் போவேன். வாங்க உட்கார மாதிரி போய் அதை சாப்பிடுவார். சாப்பிட்டு கேள்வியெல்லாம் கேட்பார், என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்ட்டு. கடைசியாக 1971 நான் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரியாரை சென்னையில் பார்த்து சொல்லி கேட்டு போனேன். அது மாதிரி சொன்னேன், நான் அமெரிக்கா படிக்க போகிறேன்ட்டு. என்ன தெரியுமா சொன்னார்? ஏன் இங்கே படிக்கலையான்னாரு. இங்கே படித்தா செலவாகும், அங்கே படிக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னேன். நீங்கள் படிக்கிறதுக்கு அவங்க ஏன் காசு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டார். அங்கே சொன்னால் அங்கே படிக்கிறப்ப வேலையை செய்யணும், ராத்திரி நைட் டியூட்டியெல்லாம் பார்க்கணும், அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் இங்கே இல்லையான்னாரு. இல்லையா அப்படின்னேன். உங்களுக்கு அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி. பெரியார் எப்பவுமே எதில் குறியாக இருப்பார்? காசில். என்ன தெரியுமா கேட்டார்? உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? அப்போ வந்து எனக்கு $10,000 அப்படின்னா எவ்வளோ ரூபா அப்படின்னாரு. அப்போ வந்து 80,000 ரூபா அப்படின்னா ஆஹான்னு சிரிச்சிட்டாரு. அப்போ நான் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பேன். உங்களுக்கு 80,000 ரூபா கொடுக்குறாங்களா அப்படின்னாரு. அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி செலவு இருக்குயான்னு சொன்னேன். சரியா? அதான் கடைசியாக பார்த்தது. வெரி குட். அடுத்தது அடுத்து. என் பேர் ஆர் லாவண்யா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். தந்தை பெரியார்னு ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா, சமூக பணிக்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் அவர் செய்த செயல் அர்ப்பணிப்பு தான் வந்து தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுகிறார். தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. பெரியாரை பிடிக்காத பெண்களே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் பெண்களுக்காக கல்வி தான் முக்கியம், மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை, நீங்கள் கல்வி தான் சொத்து அப்படின்னாரு. அதனால் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து பெண் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டார். அதனால தான் நாங்கள்லாம் படித்தோம், நீங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் பெரியாருக்கு நம்ம தான் ரொம்ப நன்றியாக இருக்கணும். அதனால தான் பெரியாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
வணக்கம், என் பேர் ஆர் காயத்ரி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். காலம் கருதிலும் கைகூடும் காலம் கருதிய இடத்தால் செயல். நாகம்மையார் ஏன் ஜெயிலுக்கு போனாங்க? நல்ல கேள்வி கேட்டாங்க. நாகம்மையார் ஏன் சிறைக்கு போனாங்க அப்படின்ட்டு. தந்தை பெரியார் வைக்கத்துக்கு போராட போனார்னு சொன்னால அவரை பிடிச்சி என்ன பண்ணாங்க? சிறையில் போட்டாங்க. அவரை சிறையில் போட்டால் எல்லாம் அடங்கிடுன்னு பார்த்தாங்க. போராட்டம் ஓஞ்சி போயிடும், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு திருவனந்தபுரத்து ராஜா கூட இருந்தவங்க. அப்போ என்ன ஆச்சு? நாகம்மையார், அப்புறம் தந்தை பெரியாரோட தங்கச்சி கண்ணம்மையார் அவங்களும் போராடினாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க? அவங்களும் பிடிச்சி சிறையில் போட்டாங்க. அப்புறம் வருஷம் நிறைய பேர் போனாங்க. நிறைய பேர் போய் அந்த காலத்தில் காமராஜர் கூட அங்கே போய் போராடி இருக்காரு. அவரையும் போட்டு எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டாங்க. சரியா? வெரி குட். நல்ல கேள்வி. அடுத்தது வாங்க, சீக்கிரம் வரணும். ஓகே, யாருமே விட்டு போடுவார். நல்ல பக்கத்தில் வச்சு அவங்க சொன்னது நல்ல பக்கத்தில் வச்சு எல்லாம் அமைதியாக இருக்காமா பேசுவோம். பக்கத்தில் வச்சு நல்ல. வணக்கம், என் பேர் ஆர் பிரியதர்ஷினி. நான் 10th படிக்கிறேன். திருக்குறள் எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கு செல்வம் தகைத்து. புரியுதா? எல்லாரும் பணிவோடு இருக்கணும். அதுலயும் பெரிய பணக்காரர்கள் இருந்தால் பணிவோடு இருக்கணும். அதான் அவங்களுக்கு பெருமை. புரியுதா? சரி, தந்தை பெரியார் பற்றி இதுவெல்லாம் சொல்லு. தந்தை பெரியார் அந்த காலத்திலேயே எல்லாரும் துப்பியில் ஃபோன் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அது வேணாலும் பேசலாம், அப்போ வேணாலும் தெரியாது. தெரியுமா? தெரியாதா? 1930 என்ன சொன்னாரு? எல்லாரும் கேளுங்க. இங்க பார், எல்லாரும் கவனி. தந்தை பெரியார் ஒரு திருமணத்தில் பேசினாரு. அங்கே என்ன சொன்னாரு? அது ஒரு புத்தகம் வந்திருக்கு, இனி வரும் உலகம்னு புத்தகம் வந்திருக்கு. அப்போவே என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லாம் கையில் என்ன வச்சிருக்கீங்க? கைபேசி வச்சுக்கிட்டு உலகத்தில் எங்கே வேணாலும் பேசலாம். அவர் எப்படி சொன்னார்னா, அந்த காலத்திலேயே பெரிய அறிஞர்கள், டெஸ்லான்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவர் இந்த டெஸ்லா காரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பேரில் தான் இருக்குது. அவர் பெரிய அறிஞர். அந்த காலத்திலே எழுதியிருந்தார். 1920 இந்த மாதிரி கருவிகள்லாம் வரும்னு சொல்லியிருந்தார். தெரியுதா? சரி, அடுத்தது ஆமாம், அடுத்தது வா. வாமா வாமா, அடுத்தது வா. சரி, அதை விட்டுருமா கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ மற்றவங்களை வரிசையாக வர சொல்லுங்க. கையில் வச்சு நல்லா. வணக்கம், என் பேர் அருணாம்பா. நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். மோப்ப கொலையும் அனிச்சம். ஃபஸ்ட் இயர் காலேஜில் நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். மோப்ப கொலையும் அனிச்சம் முகம் தீர்ந்து நோக்கம் கொலையும் இருந்து. எல்லாரும் மெதுவாக சொல்லுங்க. மோப்ப கொலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குறையும் விருது. வீட்டில் விருந்தாளி வந்தாங்கன்னா அப்படி மூஞ்சியை சுட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அனுச்ச புட்டா தொட்டாசிரியை தெரியுமா? அந்த தொட்டாதான் அப்படி முடிக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? சரி, தந்தை பெரியார் வேலை வாய்ப்பு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலை வாய்ப்பு, கல்வி சம உரிமை வாங்கி கொடுத்தாங்க. எதனால இந்த நாட்டில் பாரதியார், காந்தி, இப்படி நிறைய கலைஞர் இருக்காங்க. ஏன் பெரியாருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? மற்றவங்க எல்லாரும் பேசுனாங்க, எழுதுனாங்க, என்ன சாதிச்சாங்க? ஒன்றும் சாதிக்கலை. கூட்டத்தில் பேசுறதுக்கு தான் சரியாக இருந்துச்சு. பெரியார் ஒருத்தர் தான். அறிஞர் அண்ணா சொல்லுவார், பெரியார் ஒரு சமயத்தில் ரொம்ப நம்ம என்ன சொல்லி கேட்க மாட்டாங்கிற இல்லையா அப்படின்னு இருந்தார். அப்போ அறிஞர் என்ன தெரியுமா சொன்னார்?
உலகத்தில் எவ்வளோ புரட்சியாளர்கள் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய புரட்சியாளர்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே அவங்க கண் முன்னாடி அவங்க சொன்ன முன்னேற்றத்தை பார்க்கல, நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு தரம் பெரியார் வந்து காரில் போயிட்டு இருந்தார். காரில் போயிட்டு இருக்கப்ப காரை வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆன்னு வாயை பொழுது கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன தெரியுமா ஆச்சு? உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு இந்த செல்வார் கமிஷா அதை மாட்டிக்கிட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்து பையோட போகிறத பார்த்தது அவர் என்ன சொன்னார், இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் பொம்பளைகளை படிக்க சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு கேளுங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க. நல்லா பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டாவே வீட்டில் போட்டுருவாங்க, கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க அடுத்த வருஷமே. அதை பள்ளிக்கூடத்தை அதுக்கு மேலே படிப்பே கிடையாது அவங்களுக்கு. அதனால் முக்கால்வாசி 8ஆம் கிளாஸோடு நிறுத்திடுவாங்க, அதுக்கு மேலே படிக்க முடியாது. அது வந்து தைரியம் கொடுத்தது பெரியார் தான். படிக்க வைங்கன்னு தைரியம் கொடுத்து கிராமமாக போய் பேசினார். அதான் அவர் சொன்னது மட்டும் இல்லை, அவங்க துணைவியார் நாகம்மையார் அவங்கள வந்து தோழர் ராமசாமின்னு பேச சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி சொல்லி திருமணத்தை நடத்தி வைக்க சொன்னார். அவங்க வந்து திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அப்படியே அந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய தலைவர்கள் ஆனாங்க. பெரிய பெரியவங்கெல்லாம் படித்து நல்லா வந்தாங்க. பெண்களை வச்சு மாநாடு நடத்தினார். அந்த மாதிரி சொல்லலை, செஞ்சு காமிச்சார். சொன்னதை அடுத்தான் அதான் பெரியார். அடுத்தது என் பெயர் பி சரண்யா. என் பெயர் பி சரண்யா. நான் 10th படிச்சுட்டு இருக்கேன். சத்தமா திருக்குறள் சரிங்களா? தெரியுமா? படிங்க எல்லாரும் படிங்க. யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கு பட்டு. அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேசுறது ஒழுங்கா பேசணும். பேசலைன்னா தப்பா பேசினா என்ன ஆகும்? அவமானப்படணும். அவமானப்பட்டு வருத்தப்படணும். சரியா? இந்த பெரியார் பற்றி தந்தை பெரியார் சொல்லு. தந்தை பெரியார் பல அறிஞர்களை அழைத்து பேசி திருக்குறள் மாநாடு நடத்தினார். கேள்வி தந்தை பெரியாருக்கு சத்தமா எல்லாம் கேட்க சத்தமா. தந்தை பெரியாருக்கு ஏன் திருக்குறளை பிடிக்கும்? தந்தை பெரியாருக்கு ஏன் திருக்குறளை பிடிக்கும்? சரியா? திருக்குறள் வந்து ஒரு ஒழுக்க நூல். மக்களுக்கு எப்படி வாழ்க்கையில் ஒழுக்க நெறியோட வாழணும் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குற நூல். அது வந்து அவர் சொல்லுவார், நீங்கள் எந்த மதம்னு கேட்டால் திருக்குறள் மதம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் மக்களுக்கு தமிழர்களுக்கு எந்த விழா முக்கியம் அப்படின்னா பொங்கல் தான் சொல்லுவார். பொங்கல் தான் தமிழர்களுக்கு உரித்தான விழா அப்படின்லாம் சொன்னார். அதுதான் திருக்குறளை வந்து ரொம்ப போற்றினார். அதில் சில இதெல்லாம் இருக்குது, பெண்களுக்காக கொஞ்சம் அடிமை சொல்கிற மாதிரி சில குறள் இருக்கும். அதை வந்து அவர் விரும்பலை. ஆனால் முன்னொரு தமிழறிஞர் வந்து அதை வந்து அவருக்கு சொல்லி காமிச்சார். இது அப்படிலாம் அந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து முக்கியமாக மற்ற எல்லா விதத்துலேயும் பெரிய திருக்குறள் வந்து மக்களுக்கு ஒழுக்கமான வாழ்க்கையை போதிக்கிறதுக்கு உண்டான நூல். அதை தவிர மற்ற மத நூலெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னார். வணக்கம், என் பேர் வீலட்சுமி. வணக்கம், என் பேர் வீலட்சுமி. நான் படிக்கும் வகுப்பு 8th ஸ்டாண்டர்ட். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலே உமப்படும். முதல்ல சொல்லியாச்சுல்ல, வேறு திருக்குறள் சொல்லணும்.
எல்லாம் படிக்கிற எல்லாம் படிக்கிற எல்லாம் சொல்லுங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு தான் ரொம்ப முக்கியம். அன்பு இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு மனசுல வரும். அன்பு இல்லைன்னா வெறும் எலும்பும் தோலும் போத்துனா உடம்பு, வெறும் எலும்பும் தோலும் போத்துனா உடம்பு. இப்போ நாங்கள்லாம் பெரியார் தொண்டர்கள், நாங்கள்லாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? கண்ணு இறந்ததுக்கு அப்புறம் கண்ணு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், கண் தானம். அதே மாதிரி உடல் உறுப்பு மருத்துவ கல்லூரி அந்த மாதிரி. ஏதாவது பெரியார் பற்றி என்ன தெரியும்? பெரியார் எத்தனை வரி படிச்சிருக்காங்க? பெரியார் எத்தனாவது வரி படிச்சிருக்காங்க? சரி, அப்புறம் பெரியார் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? சரி, பெரியார் எத்தனை வகுப்பு படித்தார் யாருக்காவது தெரியுமா? அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேயே. என்ன தெரியுமா சர்டிஃபிகேட்டு? 3ஆம் வகுப்பு படித்தார் அப்படின்னு சொல்லி அது கெசட்லேயே பப்ளிஷ் ஆகிருக்கு. 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தார். ஆனால் நிறைய படிப்பார், எப்போ பார்த்தாலும் படிப்பார். அவருக்கு ஆங்கிலமும் தெரியும், தமிழும் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும். நிறையா படிப்பார், எல்லாத்துலேயும் கேள்வி கேட்பார், தெரிஞ்சுக்குவார். சுய சிந்தனையாளர். படித்ததை வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, திருவள்ளுவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, அவராக சிந்திச்சு சொன்னார். அதை படிக்கிறதுங்கிறது பட்டம் வாங்கிறது கூட முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம், அறிவு, பகுத்தறிவு, அதுதான் முக்கியம். சரியா? நிறைய படிப்பார். அடுத்தது வா. என் பெயர் சி அனுசியா. நான் 10th படிக்கிறேன். அகர முதல் கக்க கசைய கற்பவை கற்ற எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் காலத்தினால செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரிது. நீங்க வந்து பேர் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, பென்சில் உடஞ்சி போச்சு, பென்சில் இல்லை, பக்கத்தில் இருக்கவங்க இன்னொரு பென்சில் கொடுக்குறாங்க, உடனே தேர்வு எழுதுறீங்க. அது பென்சில் பெரிய விஷயமா? சின்ன விஷயம் தானே. இருந்தாலும் அது இல்லாமல் அந்த தேர்வு எழுத முடியுமா? முடியாதுல்ல. அதனால அந்த உதவி மறக்கலாமா? மறக்கலாமா? அந்த மாதிரி ஒரு ஆபத்தில் இருக்கப்போ ஒரு உதவி செஞ்சால், சின்ன உதவியாக இருந்தால் கூட அதை மறக்க கூடாது. சரியா? சரி, பெரியார் பற்றி என்ன சொல்லுங்க? சொல்லலாம், சொல்லு, ஏதாவது சொல்லு, இல்லைன்னா கேள்வி. பெரியார் வந்து எந்த இடத்துல பிறந்தாரு? பெரியார் வந்து எந்த இடத்துல பிறந்தாரு? அதெல்லாம் சொல்லியாச்சு. முதல்ல வேற கேள்வி கேள்வி. பெரியார் ஏன் மணியம்மையார திரும்ப சொன்னார்? பெரியார் வந்து முதல்ல நாகம்மைன்னு ஒருத்தரை திருமணம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் திருமணமே பண்ணிக்கல. ஏன்னா எங்கே வேணாலும் கூட்டத்துக்கு போகலாம், ராத்திரி வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தார். ஆனால் அவரை பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்து கூடவே இருந்து எல்லாம் செஞ்சாங்க. அவங்க மேலே அவருக்கு நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. எல்லாம் பொருள் இந்த மாதிரி எல்லாம் கேட்கணும், ஒழுங்காக கேட்கணும். அவங்க மேலே நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. பெரியாருக்கு வந்து யார் நம்பிக்கையா அவருடைய சொத்துலாம் எக்கச்சக்கமான சொத்து, அவருடைய சொத்து எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுத்துட்டார் ட்ரஸ்ட்டில். அதெல்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு கேள்வி வந்தப்போ அவருக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இந்த அம்மா மேலே தான் இவங்க கூடவே இருந்து எல்லாம் செஞ்சாங்க. நர்ஸு மாதிரி, அம்மா மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவங்க மேலே தான் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அவங்கள வந்து தத்தெடுக்க முடியாது, பெண் பிள்ளைகளை தத்தெடுக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தப்போ அவங்க மேலே தான் நம்பிக்கை இருந்துச்சு. வக்கீலெல்லாம் போய் கேட்டப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அவங்க பேரில் எழுதி வச்சா தான் நல்லா இருக்கும், ஆனால் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறது தான் ஒரே வழி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், சொத்துக்களையும் கொள்கையையும் காப்பாற்றுறதுக்காக தான் இது ஒரு சட்டபூர்வமான ஏற்பாடு அப்படின்னு சொன்னார். சரியா? மணியம்மை, அதான் மணியம்மை. மணியம்மையோட இன்னொரு பேர் வந்தா
திராவிடமணி. அவங்க முதல்ல பேர் அவங்க பேர் திராவிடமணி. அது திராவிடமணியே வேற பேர் தான், மற்றது இன்னொரு பேர். வணக்கம், என் பேர் வி வனிதா, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சத்தம். திருக்குறள் தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். தெரியாது, பரவாயில்ல. இப்படி நல்லா எல்லாரும் சொல்லுங்க. தொட்டனைத்து ஊரும் சொல்லு. மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அறிவு எப்படி தெரியுமா வருது சொல்றாரு திருக்குறள். திருவள்ளுவர் கிணத்துல தோண்டதான் தண்ணி நிறையா வரும். தோண்டதான் நிறைய. அது மாதிரி படிக்கதான் சரியா? பெரியார் பத்தி சொல்லுங்க. ஏன் சார் பெரியார் படிக்கவே சரியா? ஏன் பெரியார் படிக்கவில்லை? ஏன் பெரியார் சரியான குறும்புக்காரர். சரியான எவ்வளவு குறும்பு தெரியுமா? இந்த மாதிரி பையனா இருக்கப்ப வீட்டிலே இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் வெளியே ஓடிடுவார். உட்காரு. எப்போ பார்த்தாலும் வெளியே ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பார். என்ன தெரியுமா பண்ணாங்க? காலில் சங்கிலியை கட்டி தூணில் கட்டிட்டாங்க. காலில் சங்கிலியை கட்டி தூணில் கட்டிட்டாங்க. அப்போவும் அதையும் உடச்சிக்கிட்டு ஓடிடுவார். அதனால் ஒழுங்காக படிக்க மாட்டார். சின்ன பள்ளிக்கூடத்தில் வச்சு படிக்க வச்சாங்க. அப்புறமேலாம் இவருக்கு படிப்பு சரியாக படிக்க மாட்டாருன்ட்டு அவங்க அப்பா என்ன பண்ணார்? கடையில் வேலையில் சேர்த்துட்டார். சரியா? அவர் வர்றாங்க. வந்ததுன்னு சொல்லலாம். எல்லாம் அமைதியாக இருங்க. வணக்கம், என் பெயர் காவியா, 11th ஸ்டாண்டர்ட் 12th. பெரியார் பற்றி என்ன தெரியும்? எனக்கு தெரியாது சார். எப்படி சேர்ந்த வளாகத்தை கல்லூரி கட்டினார். சத்தமா பெரியார் எப்படி காலேஜ் கட்டினார்? இந்த மாதிரி எல்லாம் கேளுங்க. பெரியார் ஏன் கல்லூரி கட்டினாரு? பெரியார் ஏன் கல்லூரி கட்டினார்னு. பெரியார் இங்க பாரு, எல்லாம் கவனி. பெரியார் படிப்பு தான் முக்கியம்னு சொன்னார்ல. அப்ப என்ன சொன்னாரு? ஹலோ, அதான் இருக்கியான்னு கேட்குறேன். சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல. இன்னும் நேரெலாம் வரல. ஓகே, 10 நிமிஷம். முதல்ல என்ன பண்ணாருன்னா ஆசிரியர் பயிற்சி கல்வி கட்டினாரு. ஆசிரியர் பயிற்சி பள்ளி இங்கே தான் திருச்சியில். அவங்கெல்லாம் ஆசிரியர்கள் நல்லவங்களாக இருக்கணும், ஆசிரியர்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருக்கணும், அன்பு உடையவர்களாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லித்தரணும். என்ன தெரியுமா சொன்னார்? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பார், குறுக்க யாரும் பேசக்கூடாது. இந்த பார் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பெண்கள் தான் ஆசிரியராக இருக்கணும் அப்படி சொன்னார். அதுக்காக ஆசிரியர் பள்ளி கட்டி எல்லா ஊர்லேருந்தும் வந்து படித்து நிறைய பேர் ஆசிரியர்கள் ஆனாங்க. ஐயா அங்கே உட்காந்துருந்தாருல, வெள்ளை சட்டை போட்டுட்டு கூட இருந்தார்ல, அவர் அந்த இதில் படித்தவர் தான். அங்கே படித்தவர் தான் அவர் ஆசிரியர் ஆனார். அப்புறம் பார்த்தாரு மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு திருச்சியில் கிறிஸ்தவ கல்லூரி இருந்துச்சு, பார்ப்பன கல்லூரி இருந்துச்சு, இஸ்லாமியர் கல்லூரி இருந்துச்சு. ஆனால் தமிழர்களுக்கு கல்லூரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நிலம் கொடுத்து காசு கொடுத்து பெரியார் ஈவேரா கலை கல்லூரின்னு இருக்குல்ல, அதை கட்டினார். சரியா? அடுத்தது எல்லாம் சத்தமாக பாருங்க. நல்லா பக்கத்தில் வச்சு நல்லா சத்தமாக பேசுமா. என் பெயர் யார் பேசுறது? சொல்லுமா. என் பெயர் பி. கிருஷ்ணவேணி. பாருமா, உட்காரு, சத்தமா பேசு. என் பெயர் பி. கிருஷ்ணவேணி. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். சத்தமா சொல்லு. சொல்லு. தீயினா சுட்ட புண் நல்ல சத்தமா. தீயினா சுட்ட புண் உள்ளாலும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. தீயினால் சுட்ட புண்
உள்ளாரும் ஆறாதே நாவினான் சுட்டவடு. சரி, தந்தை பெரியார் பற்றி ஏதாவது சொல்லுவா? சத்தமா சொல்லு. பெரியார் எப்படி கொள்கைகளை பரப்பினார்? பெரியார் எப்படி குழந்தைகள் எல்லாரும் கேளுங்க பார். பெரியார் எப்படி கொள்கைகளை பரப்பினார்? பெரியார் எப்படி கொள்கைகளை? அப்ப டிவி இருந்துச்சா? ரேடியோவில் அவர் பேசுனதெல்லாம் போட மாட்டாங்க, சினிமா அவரை பற்றி எடுக்க மாட்டாங்க. எப்படி தெரியுமா பரப்புனார்? இங்க பார், குறுக்க யாராவது பேசக்கூடாது. குறுக்க யாரும் இந்த பார், குறுக்க யாரும் பேசக்கூடாது பார், ஒழுங்கா பாருங்க எல்லாம். இங்க பார், எப்படி தெரியுமா பரப்புனார்? ஊர் ஊரா போவார். தமிழ்நாட்டில் அவர் போகாத ஊரே கிடையாது. அங்கே போய் முன்னாடியே போயிடுவார். போய் அந்த வேனில் போயிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்ப்பார். பார்த்துட்டு எல்லாரும் வந்து உட்காந்து கூட்டம் போடுவாங்க. திருமணங்களுக்கு போவார். அப்போல்லாம் திருமணங்கள்லாம் மந்திரம் சொல்லி பண்ணுவாங்க. மந்திரம் சொல்லாமல் பண்ணணும்னா சுயமரியாதை திருமணம். அதிலெல்லாம் போய் பெண்கள் நிறைய அங்கே தான் இருப்பாங்க. அங்கே பேசுவார். ஒரு திருமணத்தில் எவ்வளோ நேரம் தெரியுமா பேசினார்? 5 மணி நேரம் பேசினார். அதை பொறுமையாக கேட்டாங்க எல்லாரும். பெண்ணின் அடிமையானாலும் புத்தகம் இருக்குது, அது வந்து திருமணத்தில் பேசினது தான். எப்போ பார்த்தாலும் படிப்பார், எழுதுவார், எழுதிக்கிட்டே இருப்பார். பத்திரிகைகள் நிறையா நடத்தினார். குடியரசு தான் ரொம்ப பெரிய பத்திரிகை அந்த காலத்தில். அதை படித்து தான் பெரிய ஆளானாங்க எல்லாரும். குடியரசு, விடுதலை, நிறைய பத்திரிகைகள் எல்லாம் நடத்தினார். இப்போ வந்து உண்மை இருக்குது, பெரியார் பிஞ்சு இருக்குது. நீங்களாம் படிக்கிறீங்களா? உண்மை, பெரியார் பிஞ்செல்லாம் படிக்கணும். அப்புறம் விடுதலை தினம் வருது. அந்த மாதிரி இங்கிலீஷில் மாடர்ன் நேஷனலிஸ்ட். அவர் காலத்தில் இங்கிலீஷில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தாரு. இந்த மாதிரி ஊர் ஊராக போய் மற்றவங்க வரவங்களுக்கெல்லாம் கேள்வி பதில் சொல்லி அவருக்கு என்ன தெரியுமா பரிசு கிடைச்சிது? ஊர் ஊராக போய் பேசினதுக்கு என்ன தெரியுமா கிடைச்சிது? கல்லால் அடிப்பாங்க, சேத்தை வாரி வீசுவாங்க, மலத்தை வீசுவாங்க, பாம்பை வீசுவாங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்கப்போ அடித்தா தலைப்பாக கட்டிக்கிட்டு கல்லை தடுத்துக்கிட்டு பேசுவார். அந்த மாதிரி ஊர் ஊராக போய் பேசி எழுதி அந்த மாதிரி தான் கொள்கைகளை பரப்பினார். சரியா? சரி, அடுத்தது கடைசி கேள்வி. வணக்கம். என் பெயர் வணக்கம், என் பெயர் தா கீர்த்திகா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானே சுற்றமாய் சுற்றும் உலகு. வெரி குட். நல்லா மெதுவாக ஒவ்வொரு இடத்துல சொல்லுங்க. குற்றமாய் இளனாய் குடி செய்து வாழ்வானே சுற்றமாய் சுற்றும் உலகு. வெரி குட், வெரி குட். பெரியார் பெரியார் எந்த கொள்கையை வலியுறுத்தினார்? எந்த கொள்கையை வலியுறுத்தினார்? நீ சரியா? பெரியார் எந்த கொள்கையை வலியுறுத்தினார்? பெரியார் எந்த கொள்கையை வலியுறுத்தினார்? உங்களுக்கு யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. என்னது? எந்த கொள்கையை வலியுறுத்தினார்? பெரியார் என்ன சொன்னார்? மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுனாரு. சுயமரியாதை. சுயமரியாதைன்னா என்ன? உங்களை வந்து யாராச்சும் ஒருத்தர் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா என்ன பண்ணுவீங்க? பலார்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? பலார்னு. அதான் சுயமரியாதை. எல்லாம் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இங்க பார், சொல்ற பகுத்தறிவு. சொல்லுங்க. இப்போ வந்து செவ்வாய் தோஷங்கிறாங்க. செவ்வாய் என்ன? மெர்க்குரி. மெர்க்குரி எங்கே இருக்குது, என்ன ஏது, அதுக்கு ஆளே அனுப்பலான்னு பார்க்குறான் இலான் மஸ்க்கு. அங்கே வந்து செவ்வாய் தோசைன்னு பெண்கள் நிறைய பேத்துக்கு திருமணமே ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் நம்பிக்கையா, மூட நம்பிக்கையா? மூட நம்பிக்கை ஒழிப்பு. சரியா? பெண் அடிமை ஒழிப்பு. பெண்கள் சமம், சுயமரியாதை, பகுத்தறிவு, சமம், எல்லாரும் சமம். எல்லாத்துக்கும் படிப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும். அதுக்கெல்லாம் போராடினார். சரியா? முக்கியமான கொள்கைகள் என்னன்னா, நீங்க என்ன சொல்லணும்? சுயமரியாதை, சொல்லுங்க, பகுத்தறிவு,
சமத்துவம், மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண் அடிமை ஒழிப்பு. அதான் அந்த காலத்தில் திராவிட நாடு திராவிடர் இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் தமிழ்நாடு தமிழர் இருக்கேன்னாரு. நமக்கு உரிமை வேணும்னாரு. அதெல்லாம் பண்ணார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொன்னார். சரியா? சரி ஐயா. பேர் என்னமா? கீர்த்திகா. சங்கீதாவா? கீர்த்திகா. இப்போ ஐயா நிறைய பேர் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க. கருப்பு சட்டை போட்டவங்கெல்லாம் தந்தை பெரியார் தொண்டர்கள். நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் குடும்பத்தில் ரொம்ப இழந்திருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற திராவிட கழகத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கவர் ஐயா அவர்கள். இப்போ ஐயா பேசுவாங்க. எல்லாம் பொறுமையாக கேட்கணும். ஓகே? எல்லாம் கேளுங்க. இந்த சிறப்பு வாய்ந்த குழந்தைகள் இல்லத்தில் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு அமெரிக்காவிலிருந்து வந்து இங்கு எவ்வளவோ உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் உங்களை மட்டும் இங்கு சந்தித்து உங்களுடன் பேசி மகிழ்ந்து உணவருந்தி செல்ல வேண்டும் என்பது ஐயாவினுடைய ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும் அவருடைய ஆசை. அந்த ஆசையின் பேரிலே இன்றைக்கும் இன்றைய நாளில் இந்த இடத்துக்கு பிள்ளைகளால் உங்களுடைய பேச்சுகளையும் உங்களுடைய அறிவு கருத்துக்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, பெரியார் இல்லத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசிரியர்களும் காப்பாளர்களும் அறிவூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிப்பதற்காக ஐயா இந்த நிகழ்ச்சிகளை கவனித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததே பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களே, ஏன் ஒரு வீட்டில் ஆண் எஜமானர் போல நடக்கிறான், பெண் அடிமையை போல நடத்துகிறார்கள், இது கூடாது என்பதனால்தான் ஒரு வீட்டில் 2 ஆண் மகனும் ஒரு பெண் மகளும் பிறந்திருந்தால் அந்த பெண் பிள்ளையை முதலில் படிக்கவை, ஆண் படித்தால் படிக்கட்டும் படிக்காவிட்டால் போகட்டும் என்று பெண்களை மட்டும் படிங்கள் என்று தந்தை பெரியார் கூறினார்கள். அதன்படி பெண்களை படிக்க வைத்தார்கள். முதலில் அவர் சட்டம் போட வேண்டும் என்பதற்கு என்ன சட்டம் போட்டார் என்றால், ஒரு துவக்கப்பள்ளி இருக்கிறது என்றால் அதில் ஆண் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டாம், பெண்களை மட்டுமே ஆசிரியர்களாக நியமியுங்கள் என்று கூறினார். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் குழந்தைகளுடைய அருமை தெரியும். குழந்தைகள் சுட்டித்தனம் செய்தாலும் மனம் ஒப்பி அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள், பிள்ளைகளை வளர்ப்பார்கள் என்பதால் அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை படிக்க வையுங்கள், ஆசிரியர்களாக்குங்கள், மேல் பதவிகளுக்கு அனுப்புங்கள் என்று தந்தை பெரியார் கூறியதை அதை இன்றைய வரை ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டபூர்வமாக அதை எடுத்து வைத்து செய்ததனால் பிற்பகுதியில் வந்த கலைஞர், அண்ணா போன்ற, ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் பெரியார் சொன்னதையும் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்வதையும் கேட்டு சட்டபூர்வமாக அதை நடைமுறைப்படுத்தி நல்ல விதமாக நம் பெண் பிள்ளைகளையும் நம் மக்களையும் படிக்க வைத்து சுயமரியாதையோடு வாழ வழிவகுத்தார்கள் என்பதை கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி. நீங்கள் அப்படி வந்துருங்க ஐயா, வாங்க நீங்கள் உட்காருங்க ஐயா, நீங்கள் அங்கே இளமாறன் வந்துருக்காரு, நீங்கள் பேசிட்டு அப்புறம் இளமாறன் வர சொல்லுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர் சிக்காகோ இளங்கோவன் ஐயாவும் சரோஜா அம்மையார் அவர்களையும், பெரியார் பன்னாட்டு அமைப்பின் இளமாறன் ஐயா அவர்களையும், எங்கள் குழந்தைகளில் காப்பாளர் தங்காத்தாள் அவர்களையும், மாவட்ட தலைவர் ஐயா அவர்களையும் மற்றும் குழந்தைகளையும் பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்று நான் இந்த குழந்தைகள் இல்லத்தில்
30 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். மாவட்ட குழந்தைகள் நலக்குழு குழந்தைகள் பாதுகாப்பு அலகு கீழே தமிழர் தலைவர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் உடம்பு முடியல, அதனால எல்லா குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும், வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்ற முழு மூச்சுடன் பாடுபட்டு வரும் அனைத்து தலைவர்களையும் நன்றியோடு நாங்கள் குறிப்பிட்டு என்னோட ஒரே பெரியார் பன்னாட்டு அமைப்பின் செயலாளர் இளமரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று ஐயா அவர் அந்த உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா இளமரன் வாங்க. கதிர் அடுத்தாப்புல நீ அடுத்தாப்புல அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு தந்த பெரியார் பன்னாட்டு அமைப்பு தலைவர் சோமா ஐயாவுக்கும் மருத்துவர் சராமாவுக்கும் மிக்க நன்றி. உங்களை அனைவரும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சாந்தி மேடத்துக்கு வணக்கம். குழந்தைகள் எல்லாம் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும். நாங்கள் அமெரிக்கா இருந்தாலும் எங்களோட நினைப்பெல்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படும் சொன்னால் ஐயாட்ட சொல்லுங்கள். நான் ஐயா கூட இணைந்து பயணித்து நான் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த போட்டிகள்லாம் நடத்துனது ஒரு தான். கதிர் வாங்க. என்ன ஒன்றா பேசியா குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லியா? தமிழ் பரவாயில்ல. இங்கிலீஷ் நல்ல பக்கத்தில் இருக்கு. இங்கிலீஷ் ஓகே. தமிழ் இங்கிலீஷ். வணக்கம், என் பேர் இவன் கதிர். நான் அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் வசிக்கிறேன். அப்புறம் நான் அடுத்த ஆகஸ்டில் நான் கல்லூரிக்கு போக போகிறேன். நல்லா படிங்க. அப்புறம் பெரிய ஆளாக போகிறாரு. ஒரு பெரிய வேலை கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காரு, ஆல்ரெடி பேசியிருக்காரு, நிறைய இதெல்லாம் பண்ண போகிறாரு. அது ஜார்ஜியா டெக்குன்னு ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அதில் போய் படிக்க போகிறாரு. சரி, வாழ்த்துக்கள். இப்போ அவர் தான் அவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க போகிறாரு. சந்திரு ஒரு திருப்பதி சொல்லிட்டு உன் பேர் என்ன சொல்லிடு? சந்திரு. வணக்கம். வாழும். என் பேர் சந்திரு. இனிய உளவாக என்ன அந்த குரல் கனியெடுத்து காய்க்க வேண்டற்று. எல்லாரும் சொல்லுங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எல்லாத்தையும் போய் தெரியுங்களா? பழம் இருக்கிறப்ப பழத்தை விட்டுட்டு ஏதாவது காய் சாப்பிடுவாங்களா? என்ன சொல்றேன். எனக்கு பெரியார் ரொம்ப நன்றி. என் அம்மா அப்பா பள்ளிக்கூடம் எஜுகேஷன் ஏதாச்சு முடியும். பெரியார் நிறைய நல்ல செஞ்சிச்சு. நன்றி. எங்க அம்மா படிச்சதுக்கு பெரியார் தான் காரணம் அப்படிங்கிறாரு. புரியுதா? எங்க அம்மா படிச்சதுக்கு பெரியார் தான் காரணம். சரி, வேற யார் நன்றி சொல்றீங்களா? நான் கொடுக்குறேன். நல்லா தைரியமா வந்து பெரியாரை பற்றி பேசி எங்களை எல்லாம் மகிழ்விச்சுங்க. விசாலாட்சி
அடுத்தது ராகவஸ்தினி. அது தப்பா இருக்குமோ நம்ம தெரியல பேரு. அடுத்தது வந்து ஒரு நிமிஷம் அடுத்தது கிரிஜா. அடுத்தது வீரம்மாள். அடுத்தது சாரதா. இந்த புத்தகம் யார் எழுதுறது தெரியுமா? இந்த புத்தகம் பார்த்துருக்கீங்களா? அவங்களை கொடுத்துருக்க அம்மா எழுதுனது திருக்குறள். அடுத்தது லாவண்யா. அடுத்தது கீர்த்திகா. நேரம் நேரம் பாருங்க, எல்லாரும் அங்க பாருங்க. தாடி அழகு எங்க தந்தை பெரியாருக்கு, கோடி அழகா இப்படி கூடி வரும் யாருக்கு, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். பாவேந்தன் பாட்டை கொஞ்சம் கேட்டு பாருங்க, இப்படி பாராட்ட அவனை விட்டா வேறு யாருங்க. பாவேந்தன் பாட்டை கொஞ்சம் கேட்டு பாருங்க, இப்படி பாராட்ட அவனை விட்டா வேறு யாருங்க. தாடி அழகு எங்க தந்தை பெரியாருக்கு, கோடி அழகா இப்படி கூடி வரும் யார்